மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரணி சாலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி வீடுகள் இடித்து அகற்றப்பட்ட நிலையில் மாற்று இடம் வழங்கக் கோரி குடும்பத்துடன் பொதுமக்கள் சாலையில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா நேரலையில் இணைந்திருக்கிறார். பிரசன்னா, எத்தனை வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன? பொதுமக்களின் நிலை என்ன? சக்தி, சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் கிட்டத்தட்ட 128 வீடுகள் தலைமுறையாக இந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த மக்களுடைய வீடுகள் அனைத்தும் தற்பொழுது தரைமட்டமாக இடிக்கப்பட்டிருக்கின்றன. தனிநபர் ஒருவர் வழக்கு தொடுத்ததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற கிளை இந்த வீடுகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்திருக்கின்றன. அதன் பிரகாரம் நெடுஞ்சாலைத்துறையினர் தங்களுடைய பாதைக்கு தேவையான வீடுகளை அகற்ற வேண்டும் என்று கூறி கிட்டத்தட்ட 128 வீடுகளை முழுவதுமாக இடித்து ஒரே நாளில் மொத்த கிராமத்திற்குரிய வீடுகளையும் இடிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் கிட்டத்தட்ட 750க்கும் மேற்பட்ட மக்கள் தற்பொழுது தங்களுடைய வீடுகளை இழந்து வீட்டில் இருக்கக்கூடிய உடைமைகளுடன் எங்கே போய் தங்குவது என்று தெரியாமல் சாலையில் தற்போது தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இங்கே அதாவது நேற்று இரவில் இருந்து தற்போது காலை மதியம் வரை யாருக்கும் எந்த உணவு எதுவுமே தற்போது கிடைக்காமல் எங்கே செல்வது என்று தெரியாமல் மக்கள் அனைவருமே இந்த கிராம பகுதியில் சுருக்கக்கூடிய திறந்தவெளியில் தற்போது தஞ்சமடைந்திருக்கிறார்கள். தற்போது இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ வீரர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார், உங்களுடைய பேர் என்ன? இங்க நீங்க எவ்வளவு வருஷமா இங்க நீங்க வசிட்டு வரீங்க? இந்த வீடெல்லாம் இடிக்கிறதுக்கு என்ன காரணம்? என் பேர் பழனிவேலு, எக்ஸ் ஆர்மி. நான் இங்க எங்க அப்பா 60-70 வருஷமா இருக்காங்க. எல்லாம் பட்டா இருக்கு, பத்திரம் எல்லாமே இருக்கு. ஆனா இடம் நீங்க இடிச்சு விட்டாங்க. ரொம்ப சோகத்தில் இருக்கு. சாப்பாடுக்கு இது இல்லாம எங்க அப்பா அம்மா இங்க எல்லாம் இது பண்றாங்க, வெளியில உட்காந்துருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. என்ன கவர்மெண்ட் இடம் ரோட்டுக்கு தேவையான இடத்த அவங்க எடுக்கணும். ரோட்டுக்கு இல்லாம என்ன அது ஏரோப்ளான் எடுக்கிற மாதிரி இங்க போற அது வரைக்கும் கடைசி வரைக்கும் என்ன நியாயம் இருக்கு? இது நியாயம் கிடையாது. இது ரொம்ப அநியாயமா நடக்கிறாங்க. கவர்மெண்ட் மாவட்ட நிர்வாகம் ரொம்ப தவறு இது. சக்தி, அதே போல இங்க பட்டாவை எதிர்க்கக்கூடிய நபருடைய வீடுகளையும் இடித்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். இந்த கிராமத்தை சேர்ந்த மாணிக்கம் இருக்கிறார். ஆனா இப்போ இங்க 128 வீட்டுல எத்தனை வீட்டுக்கு பட்டா இருக்கு? பட்டா இருக்க வீட்டையும் இடிக்கிறதுக்கு என்ன காரணம்? இது ஒரு தனிநபரோட உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்து அதோட தீர்ப்பை முன்னிறுத்தி இன்னைக்கு மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை எல்லாரும் சேர்ந்து இங்கே குடியிருப்பு பகுதிகளை பூரா இடிச்சு இன்னைக்கு மக்கள் எல்லாருமே உணவு இருக்க இடம் இல்லாமல் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகளோட முதியவங்க, உடல்நலம் சரியில்லாதவங்க எல்லாருமே நேற்று இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சமே இல்லாமல் ரோட்டில் படுத்து தூங்குற நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாக்கியிருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே இப்போ வரைக்கும் எந்த ஒரு நிவாரணமோ எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. இதுக்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அரசு அதிகாரிகள் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். சக்தி, அதாவது உடனடியாக இவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும், தங்குவதற்கு தற்காலிகமாக இடத்தை ஒதுக்க வேண்டும் என்பதை ஒரு பிரதான கோரிக்கையா இருக்கின்றது. சக்தி, நீதிமன்ற உத்தரவுப்படி 125 வீடுகள் இடிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு நிவாரணமும் வழங்கப்படவில்லை, குடியிருப்பதற்கு இடமும் வழங்கப்படவில்லை என்ற வேதனையை பதிவு செய்திருக்கிறீர்கள். விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.